உளுந்தூர்பேட்டையில் விசிக நடத்தும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் தொல் திருமாவளவன் பேசியதை காணலாம். மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்திட வேண்டும். 1954ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 16ஆம் நாள் இந்திய அரசின் திட்டக்குழு சார்பில் மதுவிலக்கு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. திரு ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு 1955 செப்டம்பர் 10ஆம் நாள் அன்று தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. மதுவிலக்கு விசாரணை குழுவின் பரிந்துரைகளின்படி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு 1958ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் நாள் முதல் நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அது கைகூடவில்லை. மீண்டும் ஒன்றிய அரசின் சார்பில் நீதிபதி தேக்சந்த் தலைமையில் ஒரு குழுவை நியமித்தார்கள். அந்த குழு நாடெங்கும் ஆய்வு செய்து சுமார் 1200 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை அளித்தது. அதன் அடிப்படையில் 1970ஆம் ஆண்டுக்குள் முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டுமென இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் வரி வருவாய் வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி மாநில அரசுகள் கள்ளு மற்றும் சாராய கடைகளை திறந்தன. அதன் பின்னர் இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கு கொள்கையை கிடப்பில் போட்டது. 70 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது மதுவினால் ஏற்படும் கேடுகள் அதிகரித்துள்ளன. மனித வளம் தேசிய அளவில் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இது தேசத்துக்கே நேரும் பேரிழப்பாகும். எனவே இது குறித்து விரிவாக ஆய்வு செய்து தேசிய அளவிலான மனிதவள பாதிப்பை மதிப்பீடு செய்வதற்கு ஏதுவாக மீண்டும் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை இந்திய ஒன்றிய அரசு அமைத்திட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 5. தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக மதுபான கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அரசு அறிவித்திட வேண்டும். மது உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பாதிப்புகளில் இருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்கிற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் கனவை நனவாக்கும் வகையிலும் குடிநோயாளிகளால் போதைப்பொருள் அடிமைகளால் பாதிக்கப்படும் தமிழ்நாட்டு பெண்களின் கண்ணீரை துடைக்கும் வகையிலும் இளம் தலைமுறையினர் மது மற்றும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி குறை வயதில் பலியாவதை தடுத்து தமிழ்நாட்டின் மனித வளத்தை பாதுகாக்கும் வகையிலும்